சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கடன் தொழில் வளர்ச்சி. இதன் தலைப்பு. ஜாதகத்தில் சுயதொழில் புரிபவர்கள் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, தொழிலை விரிவுபடுத்தலான் இருக்கோம், கடன் பட்டு அதை செய்தால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சிலர் கடன் வாங்கி புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கோம், தொழில் தொடங்கி என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக கடன் படுதல் நல்ல பழக்கம் அல்ல. கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இலங்கை வேந்தன், இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். கடன் மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கடனாலேயே வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழிலும் அபிவிருத்தியும் மேன்மையும் அடையிறதும் கூட சிலர் ஜாதகத்தில் நடக்கும். சின்ன லெவலில் கடன் பட்டு அதன் பிறகு அதை அப்படியே பெருசு பெருசாக டெவலப் பண்ணி 2 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக இருந்து 200 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக வளர்ந்து பேங்க்கு தானாகவே வீட்டு வாசலில் வந்து இந்தாங்க சார் நீங்கள் வாங்கிக்கிங்க, வாங்கி தொழிலை விருத்தி பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு மிக பெரும் தொழிலதிபர்கள்னு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, கடன் படாமல் இருக்கவே மாட்டாங்க. கடனை நல்ல வழியில் பயன்படுத்திக்கிறதுக்கும் கெட்ட வழியில் பயன்படுத்திக்கிறதுக்குமான வித்தியாசம் தான் அது. இதில் நல்ல வழியில் கடனை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான சூட்சமும் எது, அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடனால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கிரக அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில், உங்கள் ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தார்னா உங்களுக்கு கடனால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுடைய ஜீவனாதிபதி அதாவது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கணும். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கணும். இவர் நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடனால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். இப்போ மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? சனி. இவர் 6ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருப்பார்? நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பார். ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? சனி. இவர் 6ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருப்பார்? உச்ச வலிமையோடு இருப்பார். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? குரு. இவர் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன? நட்பு நிலைக்கு குறையாமல் தான் இருப்பார். கடக லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். இவர் 6ஆம் இடத்துல இருந்தால் நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பார். சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இவர் 6ஆம் இடத்துல இருந்தால் நட்பு நிலையில் தான் இருப்பார். கன்னி லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி புதன். 6ஆம் இடத்துல நிச்சயமாக நட்பு நிலையில் இருப்பார். துலா லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சந்திரன். 6ஆம் இடத்துல எப்படி இருப்பார்? நட்பு நிலையில் தான் இருப்பார். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியன். இவர் 6ஆம் இடத்துல எப்படி இருப்பார்? உச்ச வலிமையோடு நல்லா தான் இருப்பார். தனுர் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி புதன். இவர் 6ஆம் இடத்துல நட்பு நிலையில் இருப்பார். மகர லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன். இவர் 6ஆம் இடத்துல நட்பு நிலையில் தான் இருப்பார். கும்ப லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். இவர் மட்டும்தான் 6ஆம் இடத்துல நீச்ச நிலைமைக்கு போவார். அப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு கடனால் தொழில் வளர்ச்சி யோகம்ங்கிறது வராது. கடன் இல்லாமல் தொழில் வளர்ச்சி பற்றி தான் இவங்க யோசிக்கணும். மீன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி குரு. இவர் நட்பு நிலையில் தான் இருப்பார் 6ஆம் இடத்துல. அப்போ 12 லக்னங்களுக்கு ஒரே ஒரு லக்னம் தான் விதிவிலக்கு, கும்பம். மீதி 11 லக்னங்களுக்கும் உங்களுடைய 10ஆம் அதிபதி அதாவது ஜீவனாதிபதி 6ஆம் இடத்துல நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பார். இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள், உங்கள் ஜீவனாதிபதி நட்பு நிலையில் இருக்காரு, ஜீவனாதிபதி நட்பு நிலையில் வலுவாக 6ஆம் இடத்துல இருக்காருன்னா கடன் வாங்கியும் தொழில் புரிந்து வெற்றி அடையும் யோகிதைகள் உங்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில் உண்டாகும். இந்த இடத்துல தசாபுத்திகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சாதகமான தசைகள் நடக்கும்போது தான் நம்ம ஒரு தொழில் செய்து தொழிலதிபராகிறதும் முன்னேறதுங்கிறதுலாம் இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலை நிகழும்போது, சாதகமற்ற தசைகள் ஒரு 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சாதகம் இல்லாத எதிரிகளோட தசைகள் நடப்பில் இருக்கும்போது நாம் பெரிய அளவில் தொழில் செஞ்சு கடன் வாங்கி முன்னுக்கு வந்துடுவோன்னு யோசிக்க கூடாது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடக லக்ன ஜாதகம், இவருக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடம் தனுசு வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கார். கடக லக்ன ஜாதகம் 10ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடம் குருவோட வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கார். இந்த வீடு கொடுத்த குருவும் லக்னத்திலேயே உச்சம்.
அப்போ 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்காரு, வீடு கொடுத்த ஒரு உச்சமாக இருக்கார், இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். ஜாதகருக்கு கடக லக்கணம், ஜாதகருக்கு அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மீனராசி, பிறந்தது மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில். இப்போ பிறந்தபோது 3 வருஷம் குரு மகாதிசை, அடுத்து 22 வயசு வரைக்கும் சனி மகாதிசை. சனி மகாதிசை முடிஞ்ச பிறகு இவருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா புதன் திசை. இவருடைய ராசிக்கோ மற்றும் லக்னத்திற்கோ புதன் நல்லவரே இல்லை, 17 வருஷம் யூஸ் இல்லை. அடுத்தது வந்தது கேது, அதுவும் நல்லது கிடையாது. அதுக்கு அடுத்து வர்றது சுக்கிரன், அவருமே ஒரு விதத்தில் பாதகாதிபதி, ராசிக்கும் அட்டமாதிபதி, நல்லது கிடையாது. இப்போ இவருடைய மிடில் ஏஜ் பூரா பாருங்க அவயோக கிரகங்களே தசை நடத்துவாங்க. 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு, 6 கூட இவர் லக்னத்தில் உச்சமாக இருக்காரு, தனகாரகன் நல்லா இருக்கார், வலுவாக இருக்காருங்கிறதெல்லாம் ஓகே. தசைகள் சம்பவங்களை தீர்மானிப்பது தசைகள் தான். தசைகள் ஒத்துழைப்பு தரலைன்னா இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கதையெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகும். அடுத்தது, உங்கள் ஜாதகத்தில் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் கடன்பட்டு தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைய முடியும். இதுக்கும் தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இங்கே தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்பேற்பட்ட ஜாதகமும், அது பேருக்கு ராஜயோக ஜாதகம்னு இருந்தாலும் யோகமெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. யோகத்துக்கும் இந்த விதி பொருந்தும், அவயோகத்திற்கும் இந்த விதி பொருந்தும். புரிஞ்சுங்களா? உங்கள் ஜீவனாதிபதி 6ஆம் இடத்திலும் 6ஆம் அதிபதி ஜீவனஸ்தானத்திலும் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் கடனால் தொழில் வளர்ச்சி யோகம் உங்களுக்கு உண்டாகும். முதல்ல சொன்ன விதி, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கணும், நட்புக்கு கீழே போகாமல் இருக்கணும்னா இது கிட்டத்தட்ட 12 லக்கணங்களில் 11 லக்கணங்களுக்கு அவர் 6ல் இருந்தால் நட்பு நிலையில் தான் இருப்பார். இப்போ மிதுன லக்கணத்தை எடுத்து 10ஆம் அதிபதியான குருவை பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல நட்பு நிலையில் தான் இருப்பார். அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு தான். அடுத்தது 6-10 பரிவர்த்தனை, தொழிலுக்கு மட்டும் இது ஒரு உகந்த பரிவர்த்தனை தான். மோசமான வீட்டின் அதிபதி ஒரு நல்ல வீட்டோடு பரிவர்த்தனை பெறும்போது இது தைதன்ய பரிவர்த்தனைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் தொழில் கடன் வளர்ச்சி அப்படிங்கிறதுல இது நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி 10-6 பரிவர்த்தனை உள்ளவங்க எவ்வளோதான் கையில் காசு இருந்தாலும் கொஞ்சம் கடன் பட்டு தொழில் செஞ்சால் தான் வளர்ச்சி அடைவாங்க. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறதுல வட்டி கட்ட வேணுங்கிற விதியும் ஒளிந்திருக்கும். புரியுதுங்களா? ஒரு சிம்மலக்கண ஜாதகம், 6ஆம் அதிபதி சனி, 10ஆம் அதிபதி சுக்கிரன், சனி ரிஷபத்திலும் சுக்கிரன் மகரத்திலும். அப்போ இது 6-10 பரிவர்த்தனை. இந்த அமைப்பு சுயதொழிலை கடன்பட்டு அதன் மூலம் வளர்ச்சிகரமாக வெற்றிகரமாக செய்யும் சூட்சுமம். இந்த அமைப்பிற்கு தசாநாதர்களின் ஒத்துழைப்பு அவசியம். எப்பவுமே லக்னத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய தசாநாதர்கள் ஒரு 20 வருஷமாவது நம்மளுடைய லைஃப்பில் மிடில் நடத்தணும். அப்போ தான் வாழ்க்கையில் நாமளும் ஒரு தொழிலதிபராக, சுயதொழில் விற்பனராக, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக, இந்த தொழிலின் மூலம் வளர்ச்சி அடையும் சூட்சுமம் மிக்கவராக திகழ முடியும். 10ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குங்க. 10ஆம் இடத்தின் பாக்கியஸ்தானம் தான் 6. ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிர்ஷ்டஸ்தானம்ங்கிறது அந்த வீட்டின் 9ஆம் வீடை தான் சொல்லணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிர்ஷ்டஸ்தானம்ங்கிறது, இப்போ நம்ம லக்னத்திற்கு அதிர்ஷ்டஸ்தானம், நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் என்கின்ற ஜீவனஸ்தானம் என்கின்ற 10ஆம் இடத்தின் பாக்கியம் அதிர்ஷ்டத்தை தூண்டுற இடம் 6 தான், கடன் தான். இந்த இடத்துல அந்த 6ஆம் இடத்தை கடும் உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மேன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஒருவருக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும்னா அவருடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். உழைப்பு சிறப்பாக இருந்தால் அந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மேன்மையும் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த 2 விதிகள் உங்கள் ஜாதகத்திலிருந்து தசாபுத்திகள் ஒத்துழைப்பு தந்தால், முதல் விதி என்ன? 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பது. 2வது விதி 6-10 பரிவர்த்தனை பெற்றிருப்பது. இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்திலிருந்து உங்களுக்கு தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பும் கிடைத்தால் கட்டாயம் கடன் தொழில் வளர்ச்சி என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.